வணக்கம். இது டெக்னிக்கல் எக்ஸாம் டிஎன்பிசியுடைய டெக்னிக்கல் எக்ஸாமுடைய 4th பார்ட் ஜென்ரல் ஸ்டடீஸுடைய பொது அறிவு வினாக்களுடைய 4வது பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் பார்ட்டு இதோட கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின் முடிய போகுது. ஓகே, இந்த கொஸ்டினை பார்ப்போம். 2022 ஜிஎஸ்டியுடைய கலெக்ஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஒரு தடவை சென்செக்ஸ் எப்போ எத்தனை பாயிண்ட் போச்சு, எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது 2024 நவம்பரில் நடந்த எக்ஸாமு. இந்த எக்ஸாமுக்கு 2022 ஜனவரியில் கேட்டிருக்காங்க. 2023 கேட்டிருந்தா கூட அதை கேட்டிருக்குது. 2024 கேட்டால் கூட பரவாயில்ல. 2024 ஜனவரியில் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல. இது என்ன கேட்டிங்கன்னா கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? 2022 ஜனவரியுடைய ஜிஎஸ்டி கலெக்டிவ் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸை பேஸ் பண்ணி கேட்டாங்க. கரண்ட் பேஸ் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகவே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஃபைவ் இயர் பிளானில் ஆல்ரெடி 5 இயர் பிளானை பார்த்துருந்தோம். 5 ஆண்டு திட்டங்களை ஆல்ரெடி காமிச்சே போன வீடியோவில் இருக்குது, வேணாமே பாருங்கள். இந்த 5 ஆண்டு திட்டத்தில் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை என்ன மாடல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் தாமோதர் மாடல். இது தெரிஞ்சாலே ஆன்சர் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இப்போ 1 and 4 வந்து தப்பாக இருக்குன்னு அர்த்தம். 5 இயர் பிளானு ஃபஸ்ட்டுக்கு அரவிந்த் தாமோதர் மாடல் போடலை, வேறு ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்கு 1 போட்டிருக்காப்போ 1 and 4 எதில் இருக்கோ எல்லாம் அடிச்சு விட்றலாம். 1 இதில் இருக்குது தப்பு, சரிங்களா? அப்போ இதில் 4 இருக்குது தப்பு, இதில் 4 இருக்குது தப்பு. அப்போ இது மட்டும் தான் ஆன்சராக இருக்கும், சரிங்களா? ஆல்ரெடி 5 இயர் பிளானுடைய இதை முன்னாடி போட்டிருக்கோம், அதை எடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து 183 கொஷின்ஸு, 183வது கொஷின்ஸை பொறுத்தவரை குழந்தை இளம் பருவத்தினருடைய பராமரிப்பு கல்வி உரிமை, இதை தான் ஆர்டிக்கல் நம்பர் 21A மாற்றினாங்க. ஆர்டிக்கல் 45 தான் 21A மாற்றினாங்க. சில 21A இது மாற்றப்பட்டது. அரசியலமைப்பு 41 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் பென்ஷன் கொடுக்கறது, சரிங்களா? இது மாதிரி விஷயங்களுக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பென்ஷன் கொடுக்குறது போன்ற விஷயங்களுக்காக குறிப்பிடக்கூடியதான் 41. 42 என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கான மெட்டர்னிட்டி காலகட்டத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது, அதுக்கான சுகாதாரத்தை ஏற்படுத்துவது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு இருக்குது 42. 39 பண்ணிங்கன்னா அரசுடைய வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல், அது ஈக்குவல் டு த ரிசர்வேஷன் மாதிரி சொல்லலாம், சரிங்களா? அரசுடைய வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல் த ரிசோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேர், சரியான சேலரிகள் கொடுக்கறது, சரியான அளவில் பங்கீடு செய்தல் போன்றவற்றை குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் 39. 45 இந்த சிமிலர் டு தி 21A, சில 21A நான் வச்சுங்க, சரிங்களா? அதாவது குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை பற்றி குறிப்பிடக்கூடியது, குழந்தைகள் சார்ந்ததை குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் நம்பர் 45. ஓகே, அதுக்கடுத்து 184 கொஸ்டின் பார்க்கலாம். ஜேவிபி கமிட்டியை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1948 இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. 1948 இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டியில் எதுக்காகனா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், அதாவது மொழிவாரியாக மாநிலங்களாக பிரிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. 1948 ஜூன் மாதம் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி. இந்த எஸ்கே தார் கமிட்டி என்னன்னு கேட்டி அப்படின்னா சரிங்களா, மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால காங்கிரஸ் கட்சியால் அமைக்கப்பட்ட எஸ்கே தார் கமிட்டி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அமைச்சிருக்கும். காங்கிரஸ் கட்சி ஜேவிபி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபிராம் சீதாராமையா 3 பேர் தலைமையில், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபிராம் சீதாராமையா 3 பேர் தலைமையில் என்ன செய்ய வந்துருக்கும், இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கும். இதில் இந்த 3 பேர் அமைக்கப்பட்ட கமிட்டியில் இதுவும் லிங்குவிஸ்டிக் பேஸில் என்ன செய்யக்கூடாது, ஸ்டேட்டை பிரிக்கூடாது அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 1953 ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, அதான் பசலலி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி. இந்த பசலலி கமிட்டி தான் மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கமிட்டியாக இருந்தது. 3 கமிட்டி இருக்குது. எஸ்கே தார் கமிட்டி ஃபஸ்ட்டு, ஜேவிபி கமிட்டி காங்கிரஸ், அதுக்கடுத்து பசலலி கமிட்டி. அதுக்கப்புறம் இது சுதந்திரம் கான்ஸ்டியூஷனலாக உருவாக்கின பிறகு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது பசலலி கமிட்டி 1953. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிய அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈரவை சட்டமன்றங்களை பொறுத்தளவில் இதில் என்ன கேட்டி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈரவை இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், 2 அவை கிடையாது அப்படிங்க தெரியும். அது தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுடலாம். 2 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சு விட்ற வேண்டியதான். 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதெல்லாம் அடிச்சு விட்டால் ஆன்சர் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இப்போ ஈரவை சட்டமன்றங்களை கொண்டது எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா மொத்தம் 6 மாநிலம், 28 மாநிலங்கள் இருக்கக்கூடியதில் 6 மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. ஆந்திர பிரதேசில் ஈரவை சட்டமன்றம், சரிங்களா? பீகாரில் சவுத்துலேருந்து வச்சுட்டா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 3லையுமே ஈரவை சட்டமன்றம் இருக்குது. கேரளாவும் தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 3 மாநிலத்திலையும் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அதுக்கடுத்து நார்த்தில் ஒரு 3 மாநிலத்தில் இருக்குது, சரிங்களா? வடக்கு பீகார்,
பீகாரில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களில் என்ன இருக்குது? ஈரவை சட்டமன்றம் இருக்குது. நார்த்தில் ஒரு 3, சவுத்தில் ஒரு 3, அவ்வளோதான். ஈரவை சட்டமன்றம் 6 மாநிலங்களில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அதுக்கடுத்து அரசமைப்பு அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில அடிப்படை கடமைகள், சில கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சில இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின், தமிழில் ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் கொஸ்டினை பாருங்கள். அடிப்படை கடமைகள்னு சொல்லி கொஸ்டினில் தமிழில் கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் கேட்காம அடிப்படை கடமைகள், அடிப்படை கடமைகள்னு சொல்லி தமிழில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள்னு சொல்லி கொடுத்துட்டு யூஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இங்கிலீஷ் படி கரெக்டு தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி கரெக்டு தான். இங்கே அடிப்படை கடமைகள்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வேறு, அடிப்படை கடமைகள் வேறு. அடிப்படை ஃபண்டமெண்டல் டூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் டூட்டிஸ்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் 51 இதில் இருக்கக்கூடியது. சில 51 இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சில அடிப்படை கடமைகள் கிடையாது, அடிப்படை உரிமைகள். அமெரிக்க கான்ஸ்டியூஷன் இங்கிலீஷ் படி கொஸ்டின் கரெக்டாக தான். தமிழுக்கும் ஆங்கிலீஷுக்குள்ள வேறுபாடில் கொஸ்டின். இது அடிப்படை கடமைகள் கிடையாது. அடுத்த கொஸ்டின், பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வழக்குகள் நடந்துச்சு. சரில, ஒரு வழக்கு பெருபாரி யூனியன் வழக்குன்னு சொல்லுவாங்க. 1960 நடைபெற்ற வழக்கு. பெருபாரி யூனியன் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கில் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் ஏ நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். பிரியாம்பிள் என்பது அரசியலமைப்பு பகுதி கிடையாது அப்படி சொல்லி இதை திருத்தலாம் முடியாது, அதை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டது முதல் வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அதுக்கடுத்து ஒரு வழக்கு வரும் 1995 எல்ஐசி வழக்கு, எல்ஐசி விசஸ் யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த வழக்கு. இந்த வழக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி. இட்ஸ் அ பேசிக்ஸ், அதாவது இதை திருத்துறதுக்கோ மாற்றுறதுக்கோ எல்லாமே முடியும். இட்ஸ் இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பகுதின்னு சொல்லப்பட்டது. இந்த 73 கேசவானந்த பாரதிக்கு இதில் தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், யூ கேன் சேஞ்ச் அமெண்ட். அதாவது என்ன கேட்டால் வேணா மாற்றிக்கலாம், திருத்திக்கலாம் சொல்லப்பட்டது. அதுக்காக தான் 1976 என்ன செஞ்சாங்க, செக்குலரிசம் என்ற வார்த்தையெல்லாம் 76 சேர்க்கறது காரணமாக அமைந்தது இந்த கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஒரு மைல் ஸ்டோனாக பிரியாமல் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பெருவாரி வழக்கில் இல்லைன்னு சொல்லப்பட்ட பிறகு திரும்ப பெருவாரி வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வழக்கு முக்கியமானதாக சொல்லப்படக்கூடியது. சரிங்களா? அதுக்கடுத்து சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்றறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் V.S. ஸ்மித். இந்திய நெப்போலியன் என்பவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய படையெடுப்பாளர். பெரிய பெரிய படையெடுப்புகள் மூலமாக பெரிய பெரிய நாடுகளை கைப்பற்றி தன் கீழே கொண்டு வந்தவர். சமுத்திரகுப்தர் இந்தியாவில் இவர் வாழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டு. நெப்போலியன் சொல்லக்கூடிய வாழ்ந்தது பிரான்ஸ் நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில். இவர் வாழ்ந்தது 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரசர். சரிங்களா? ஸ்மித்து சொல்கிறாரு, இப்போ எப்படி நெப்போலியன் இருந்தாரோ அதே மாதிரி அப்போ சமுத்திரகுப்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் இருக்கிறா. இந்திய நெப்போலியன் எல்லாம் நெப்போலியன் புனப்பேட்டு சொல்லுவாங்க. அவரை நிறையா நாடுகளுக்கு படையெடுத்து நிறையா பகுதியில் கைப்பற்றினார். அதே மாதிரி தான் சமுத்திரகுப்தரும். சரிங்களா? இந்தியாவில் அதாவது அவருடைய காலகட்டம் AD 335 375 காலகட்டம். அவருடைய இதை குறிப்பிடக்கூடியது அலகாபாத் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு, அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு. அவருடைய இதை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. V.S. ஸ்மித் அப்படிங்கிறவர் குறிப்பிடுவார். 11th புக்கில் டைரக்டாக இருக்கும். V.S. ஸ்மித்ன்னு இருக்காரு. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்திய நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை குறிப்பிடுறது என்று ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. V.S. ஸ்மித்னு கொடுக்காம பழைய புக்கில் ஸ்மித்ன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அந்த பாமினி அரசாங்கம் 1500களில் 5 பகுதிகளாக உடைந்துடும். முகமது கவான் இறப்புக்கு பிறகு 5 இதுகளாக உடைஞ்சிடும். இந்த 5களாக உடைந்த பிறகு ஒரு பகுதிக்கும் ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செய்வாங்க. அதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதான் அடில் ஷாஹி பீஜாப்பூரை ஆட்சி தான். 5 இதில் பீஜாப்பூர் ஆட்சி தான் அடில் ஷாஹி அப்படிங்கிறவர். சரிங்களா? நிசாம் ஷாஹி அப்படிங்கிறவர், நிசாம் ஷாஹி. சரிங்களா? நிசாம் ஷாஹின்னா பிதார் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்தவர். சார் நிசாம் ஷாஹி அகமது நகர் பகுதியை ஆட்சி செய்தவர். அதுக்கடுத்து இமத்து ஷாஹி பெரார் பகுதியை ஆட்சி செய்தவர். குதிப் ஷாஹி கோல்கொண்டாவை ஆட்சி செய்தார். பரித் ஷாஹி சொல்லலாம் பிதார் பகுதியை பிதார் பகுதியை ஆட்சி செய்ததாக, பிடார் அப்படிங்கிறதா பிடார் அப்படின்னு சொல்லி பகுதியை ஆட்சி செய்தாக குறிப்பிட்டார். இந்த 5 இருக்கும். ஸ்கூல் புக்கில் இந்த 5 பேரை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. 5 பகுதிகளாக பிளவுபெற்றது. முகமது கவான் இறப்புக்கு பிறகு 3ஆம் முகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். 3ஆம் முகமதுக்கு பிறகு முழுவதுமாக 1518 என்னமோ 5 பகுதிகளாக பிரிஞ்சிடும். இந்த 5 பகுதிகளும் கடைசியாக சேர்த்து கொண்டு தலைக்கோட்டா போரில் சரிங்களா விஜயநகர அரசுகளை தோற்கடித்ததாக வரலாறுகள் குறிப்பிடப்படும். சரிங்களா? அடுத்தது
இந்த கொஸ்டின் அலாவுதீன் கில்ஜி குறிப்பிட்ட ஒரு வரலாறுகளில் டெல்லி சுல்தானுடைய முழுவதுமாக டெரிட்டரியை வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் பகுதிகளை இணைப்பதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்புகள் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அதில் குறிப்பிடக்கூடிய பகுதிகள் தான் இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய பகுதிகளில். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜியுடைய இதில் சொல்கிறப்ப யாரெல்லாம் அவருடைய காலத்தவர்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? மதுரை வீரபாண்டியன் அவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். இவர் தான் அவருடைய படைத்தளபதியால் தோற்கடிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து முதல் 2 இருக்குது பார்த்தீங்களா, தேவகிரி ஆண்டது யாதவர்கள். அவரும் அலாவுதீன் கில்ஜியா தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் என்ன தப்பு, இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தப்பு. வாராகண்டை ஆண்டது காகத்தியர்கள், இதில் ராமச்சந்திர தேவான்னு சொல்லி கொடுத்துருக்கு. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. வாராங்கலை ஆண்டது காகத்தியர்கள், தேவகிரி ஆண்டு யாதவர்கள்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கணும். அது 2ஐயும் கொடுக்காம ராமச்சந்திர தேவா பிரதாப் ருத்ர தேவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 தப்பாக இருக்குது. மித்த எல்லாமே கரெக்டானது தான். இது 2 தவறானதை பொருந்தியுள்ளது கிடையாது. 1, 2 தவறாக பொருந்தியிருக்கு. தெரியல. வாராங்கல் காகத்தியர்கள், தேவகிரி யாதவர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இந்த 2மே இப்படி கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுத்தனால தவறாக. அதுக்கடுத்து இந்தியாவில் பின்வரும் எந்த மாகாணத்தில் நிலத்தடி நீர்வளம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஜுவாலஜி ஆப்ஷன் எடுத்தால் இதில் ஸ்கூல் புக்கெலாம் இல்லை இந்த கண்டென்ட்டு. இது ஜுவாலஜி இந்த மாதிரி ஆப்ஷனில் எடுக்கிறப்ப இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்மளுக்கு ஒன்றா கொஸ்டின்ஸாக கேட்டு வச்சுருக்காங்க. ஜெண்டர் ஸ்டடீஸில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தெரியல. மொத்தம் இந்தியாவில் நிலத்தடி நீர்வளத்தை அடிப்படையாக வைத்து 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. தெரியல. 8 பகுதிகளில் ரிச் அண்டர் கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஜொனசோயிக் செடிமெண்ட்ரி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கதா ஜொனசோயிக் படிவு நிலத்தடி நீர்வள மாகாணங்கள் சொல்லி குறிப்பிடுது. இது எங்கேயும் கேட்டிங்கன்னா கேரளா, தமிழ்நாடு கடற்கரை பகுதிகள், சௌராஷ்டிரா கடற்கரை பகுதிகள், கட்ச் பகுதிகள் சொல்லக்கூடிய பகுதிகளை தான் சொல்லுவாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 8 பகுதிகளில் இந்த குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 8 பகுதிகளில் என்ன மொத்தம் இந்தியாவில் பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டர் ப்ரொவின்சஸாக 8 பகுதிகளை பிரிச்சிருக்காங்க. 8 பகுதிகள் தான் குறிக்கின்ற பகுதிகள். ப்ரீகாமரன் கிறிஸ்டலின், ப்ரீகாமரன் செடிமெண்ட், கோண்டுவானா செடிமெண்ட், டெக்கான் ட்ராப். அடுத்த கொஸ்டினில் எத்தனை இருக்குன்னு சொல்லி வேண்டாம் கொஸ்டின் கேட்கலாம். 8 பகுதிகள் மொத்தம் 8ஆக பிரிச்சிருக்காங்க. இதை வேண்டாம் கேட்கலாம். இதுக்கு மேலே உள்ள போய் கேட்குறதுல அதிகமாக இருக்கக்கூடியது சொனசாயிக் செடிமெண்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. போதுமானது. மித்த 8 ஹிமாலயன் ஹைலாண்டு, இண்டோ கங்கேட்டிக் அதாவது கங்கை பகுதிகளை, சொனசாயிக் அசால்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிகளாக 8 பகுதிகள் இந்தியாவில் இருக்குது. அதை தான் அதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்தியாவுடைய பருவக்காற்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பருவகாலத்தின் போது குறைந்த மழை மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகள் டேஸ் வகையான காலநிலைக்கு பொருந்தும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் என்னங்கன்னா இந்தியாவுடைய பருவகாலத்தின் போது, அதான் ஒரு மான்சூன்ஸில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுனப்போ குறைந்த மழை நம்மளுக்கு புரியும். குளிர்காலத்தின் போது அதிக மழை பெறக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு கடற்கரை பகுதி தான். சரிங்களா? அதாவது இந்தியா முழுக்க பரவலாக மழை பெய்துக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு குறைந்த அளவு மழையும், இந்தியா முழுக்க குளிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு அதிகமான மழையும் கிடைக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு கடற்கரை வகை பகுதிகள் தான் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? ஜென்ரல் ஃபேக்சுவலாக கேட்காம ஒரு கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இது சயின்ஸு. நம்ம இங்கே தான் படித்தாலும் சயின்ஸில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸு. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட லெப்டிதிஸ்திரியா சாளுக்கியா எந்த இனத்தை சார்ந்ததுன்னா முள்தண்டு மட்டி இரல் பகுதி இதாக சேர்ந்தது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். யூபிஐ விச் கண்ட்ரி ஹேஸ் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரி டு அக்செப்ட் யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம். யூபிஐ வந்து முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூரோப்பியன் கண்ட்ரி எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஃப்ரான்ஸ் தான் முதலாக ஏற்றுக்கொண்டிருக்கு. இதில் மொத்தம் இது வரைக்கும் உலகத்தில் 8 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 8 நாடுகள் என்ன செய்யப்பட்டதுன்னா இந்த இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இது இந்த யூபிஐ அப்படிங்கிறது என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய என்பிசிஐ அப்படிங்கிற நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் 2016 ஆரம்பிக்கப்பட்டது. இதை கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடிக்கு. என்பிசிஐயில் 2016 ஆரம்பிக்கப்பட்டது. முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெளிநாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பூட்டான். பூட்டான் தான் முதலாக இந்தியாவை தவிர்த்து QR சிஸ்டத்தில் QR கோடை பேஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் நாடு. இந்தியாவில் 2016 ஆரம்பிக்கிறப்ப 21 வங்கியில் என்ன செஞ்சாங்கன்னா இதை முதலாக இதை ஏற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? முதலாக 21 வங்கியில் இதை ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வங்கிகளுக்கும் இணைக்கப்பட்டு எல்லாமே செயல்படுத்தப்பட்டதாக இப்போ செயல்படுத்துகிறாங்க. ஓகே.
G20 2023 இந்தியா தலைமை தாங்குச்சு. அதை பற்றி கேட்ட கொஸ்டின்னு சரிங்களா. 1 and 2 கரெக்ட், 3 and 4 தப்பு. அதான் G20 2023 தலைமை தாங்கிறப்ப என்ன கருத்தாக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இருந்தது. அதான் குறிப்பிட்டாங்க. அரசியலமைப்பின் முன்னுரின் விளிம்பியங்களை பிரதிபலிக்கிறது சரிங்களா. அரசியலமைப்புடைய முன்னுரையில் என்னெல்லாம் சொன்னமோ சரிங்களா. த தீம் ரிஃப்ளெக்ட் ஆன் கான்ஸ்டியூஷனல் வேல்யூ பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா, இது கோவிட்டின் மீது தாக்கம் செலுத்துவதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோவிட் காலத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் இதெல்லாம் செயல்படுத்துறதுக்காகத்தான் இது மிக முக்கியமாகவே அதை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியாவின் தலைமையானது இருதரப்பு முறையினை சீர்திருத்துவதாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை இந்தியாவுடைய இது என்னங்கன்னா பைலேட்டரலிசம் சொல்ல முடியாது. உலகத்தவமாக குளோபலைசேஷனாக்காக என்ன செய்யப்பட்டது, இதை செயல்படுத்துவா சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அறிவியல் மனநிலை அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்கக்கூடியது. அறிவியலின் நிலையான அமைப்பினை உள்ளடக்கியது என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவம் மற்றும் கோட்பாட்டு அறிவை கொண்டதாக சொல்லலாம். ஆன்சர் பி. இது கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டி அப்படின்னா, ஒரு பகுதியிலிருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியல. ரோமர்கள் கண்டுபிடிச்சது பொறியியல் அறிவையும், இஸ்லேரியல் கண்டுபிடிச்சது வானியல் அறிவையும் அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா. ஓகே, இதோட முடிஞ்சு. அடுத்த பாட்டில் என்ன கேட்டி அப்படின்னா, டிஎன்பிசியோடைய டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 மொத்தம் தேர்வுகள் வேறு நாட்கள் நடைபெற்றது. அந்த 2 கொஸ்டின்ஸுடைய கொஸ்டின்ஸை ஆன்சருக்கு இல்லாமல் டிஸ்கஷன் பண்ணி பார்க்கலாம்.